இந்த இப்னு அபி சரகுன்றதுல அப்துல்லா இப்னு அபி சரகுங்கிறாரு, இவர் யார் என்று கேட்டால், இவர் பனு உமையாவில் வரமாட்டார். உமையாக்கள்னு சொல்கிறோம்ல, உமையாவுடைய வம்சத்தில் இவர் வரமாட்டார். ஏன்னு கேட்டால் இவருடைய பரம்பரை எடுத்து பார்த்திங்கன்னா அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபி சரஹ் இப்னு ஹாரிஸ் இப்னு ஹபீப் இப்னு ஜுதைமா இப்னு மாலிக் இப்னு ஹசல் இப்னு ஆமிர் இப்னு லுவை இப்னு காலிப்னு வருது. இதில் யாரும் உமையா வரல. உஸ்மானுடைய குடும்பத்தார் யாருமே வரல. உஸ்மானுடைய குடும்பத்தாராக இருந்தால் நினைஞ்சிருக்கனே 3வது ஆளாகவே உமையா வந்திருப்பார். இவர் உமையாவை சேர்ந்தவர், உஸ்மானுடைய சொந்தக்காரர் இவர் கிடையாது. ஆனால் இவருடைய அந்த அப்துல்லாங்கிற சொல்கிற சர்ச்சைக்குரிய ஆள், இவருடைய அம்மா உஸ்மானுக்கு பால் கொடுத்துருக்குறாங்க. பால்குடி தாய், பால்குடி சகோதரன். அதாவது இந்த அப்துல்லா இப்னு அபி சரஹ் என்பவர் கோத்திரத்தால் உஸ்மான் கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லாட்டான இவரும் உஸ்மானும் ஒரு தாயிட்ட பால் கொடுத்துருக்குறாங்க, ஒரு தாயிட்ட வளர்ந்துருக்கிறாங்க. பால்குடி தாயின்ற வகையில் அவர் தாயிட்ட இவரா இவர் தாயிட்ட அவராங்கிறது விவரம் கிடைக்கல. அந்த ஏதோ ஒரு தாய், அவர் தாயிட்ட இவரை இவர் தாயிட்ட அவரை 2 பேரும் நினைஞ்சிக்காங்க பால் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து அண்ணன் தம்பிங்கிற ஒரு பாசம் வந்துடும்ல. ஒரு தாயிட்டையே ஒரு 5 வயசு பையன், ஒரு 3 வயசு பையன் இருக்கான். 5 வயசு பையன் பால் மறந்துட்டான். ஒரு 3 வயசு பையனை எடுத்து பால் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அண்ணன் தம்பிங்கிற மாதிரியான அந்த பாசம் என்ன செஞ்சிடும், அவங்களுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி சின்ன வயசுலையே அண்ணன் தம்பிங்கிற மாதிரி ஒரு உறவு அவங்களுக்கு இருக்கிறது. மார்க்கத்திலையும் உள்ள உறவு தானே. பால்குடி சகோதரன் என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு உறவு தான். அப்போ இந்த அப்துல்லா இப்னு அபி சரஹ் என்பவர் உஸ்மானுக்கு சொந்தம் என்று சொன்னால் எந்த மாதிரி சொந்தம்? உமையாங்கிற பாரம்பரியத்து சொந்தம் கிடையாது. பால்குடி சகோதரர். அதுக்கு தான் இந்த பதவியும் கொடுக்குறார், கவர்னர் பதவி கொடுத்துருக்கிறார், பால்குடி சகோதரர்னு சொல்லி. அடுத்து என்னென்னு கேட்டால், இவர் இவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபி சரஹ் இருக்கார் இல்லையா, இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு ரசூலுல்லாவோட இருந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரொம்ப திறமையான ஆள்வர், நல்ல எழுத்தாற்றல்லாம் உள்ளவர். இவர் ரசூலுல்லாவுக்கு நெருக்கமாக ஆகி இவர் ரசூலுல்லாவுக்கு வஹி எழுதக்கூடிய அல்லது நோட்ஸ் எழுதக்கூடியவராக மாறிட்டார். யாருக்காவது கடிதம் எழுதுகிறதா இருந்தால் இவர் விட்டு எழுத சொல்லுவாங்க, நீ அப்படி எழுது, டிக்டேட் பண்ணுவாங்க, அவர் எழுதுவார். இந்த மாதிரி எழுதுகிற அளவுக்கு அவர் நெருக்கமாயிட்டார். அதாவது செய்தி ஒரு மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிறோம், பல கடிதங்கள் போட்டாங்கல்ல, அதில் எல்லாம் இவர் இருக்கிற வரைக்கும் இவருடைய கை வண்ணம் தான் அதில் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் மேட்ரை மட்டும் சொல்லுவாங்க, கண்டென்ட்டு சொல்லுவாங்க. இவர் என்ன செய்வார், அதுக்கு தகுந்த மாதிரி வாசகங்களை நல்லா எழுதிடுவார். அந்தளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தார். இருந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முர்த்ததாயிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்துட்டு இவர் மதம் மாறி போயிட்டார். மதம் மாறி போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மதம் மாறி போனால் விட்டுற பிரச்சனை இல்லை, எத்தனை பேர் போனாங்கண்டு போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த வஹியவே டேமேஜ் பண்ணுற மாதிரி பொய்களை விட்டு பரப்புகிறார். எப்படி பரப்புகிறாரு? முகமதுக்கு ஒன்றுமே தெரியாது, இவரை வஹி எழுதுவதாக வைக்கவில்லை. வஹி எழுதுறது இவர் மட்டும் இருக்கவும் இல்லை, நிறைய பேர் வஹி எழுதினார்கள். வஹி எழுத நிறைய பேர் கூப்பிட விட்டுருவாங்க. ஸைத் இப்னு சாபித் இருந்தார், பல பேர் இருந்தாங்க. ஆனால் இவருடைய ரசூலுல்லாவுடைய காத்திபாக இருந்தார், எழுத்தராக இருந்தார்னு சொன்னால், ஒரு மன்னருங்கிற முறையில் ரசூலுல்லாவுக்கு நிறைய எழுத்து வேலைகள் இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் எழுதி கொடுப்பாங்க. ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க, உன்னை இந்த ஊர் கவர்னரை நியமித்திருக்கிறேன்பாங்க. இதெல்லாம் ரிட்டனில் எழுதுறதா இருந்தால் எழுத ரசூலுல்லாவுக்கு தெரியாது. நல்ல நடையில் எழுதக்கூடிய ஒரு ஆள் வேணும்னு நினைக்கும் பொழுது இவரை சேர்த்துக்கிட்டாங்க. இவர் ரசூலுல்லாவுடைய எழுத்தராக இருந்தார். அவர் என்ன செய்கிறார், போய் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. நான் அவர் அலீமன் ஹக்கீமன் சொல்லுவார், நான் சமியன் பசீரன் எழுதுவேன், சரின்ட்டுக்குருவார், கேட்டுக்குருவார். நான் நினச்சது தான் எழுதுவேனே தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது முகமதுக்கு அப்படின்னு சொல்லி குர்ஆன் மீதே சந்தேகம் ஏற்படுத்துகிற விதமாக பொய்களை பரப்புகிறார். இவரை வஹி எழுத ரசூலுல்லாஹ் பயன்படுத்தலை, எழுத்தராக பயன்படுத்தினாங்க. எழுத்தராக பயன்படுத்துறதுக்கு இந்த வார்த்தைகள் முன்னப்பின் தான் கவனிக்க மாட்டோம்ல. வஹி குர்ஆன் விஷயமாக இருந்தால் என்ன இருக்குது அப்படி தான் எழுதணும், விளங்குதா? சேர்த்துடக்கூடாது. குர்ஆன் இல்லாமல் ஒரு கடிதம் எழுத சொல்கிறோம்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இவர் வேறு வார்த்தையை போட்டு எழுதுவார். அந்த கருத்து வந்துச்சுன்னா சரின்ட்டுருவாங்க, சரி நம்ம வார்த்தையை விட அந்த வார்த்தை நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இவர் ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்ல இவர் வேறு ஒன்று எழுதுவார் வார்த்தையை, அந்த கருத்து தான். அது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஓகேன்ட்டுருவாங்களாம். இதை போய்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் தெரியாதுங்க, வஹியில் கொண்டே சேர்த்துறான். இருந்தாலும் எப்படி
நம்ம வந்து அலிமான் ஹக்கீமான்னு அவர் சொல்லுவார், நான் சமியன் பசீரான்னு எழுதி விட்ருவேன், அதை கூட கண்டுபிடிக்க தெரியாது. என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த அப்துல்லா இப்னு அபி சரஹ்ங்கிற ஆள் வந்து ரசூலுல்லாவுக்கு எதிராக பயங்கரமான ஃபித்னாக்கள் மக்காவில் போய் இஸ்லாத்துக்கு வந்து ஹிஜ்ரத்லாம் பண்ணி வந்துட்டு, பிறகு என்ன ஒரு காரணத்துக்காகவோ இஸ்லாத்தை விட்டு போயிட்டு எழுத்தராக இருந்ததை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்தை வந்து டேமேஜ் பண்ணுற ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். செய்ய ஆரம்பித்தோன்னே இந்த அது எழுத்தராக இருந்தாருங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அது எங்கே வருதுன்னு கேட்டால், அபூதாவுதில் 4358வது ஹதீஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், கான அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபி சரஹ் என்பவர் யக்குத்துபுலி ரசூலில்லாஹி, வஹீன்லாம் வரல, யக்குத்துபுலி ரசூலில்லாஹி, ரசூலுல்லாவோட எழுத்தராக இருந்தார். வஸல்லஹு ஷைத்தான் வந்து அவரை கெடுத்துட்டான். போல ஹிகபில் குஃபாரோட போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அபூதாவுதில் இருக்கிறது. இவரை தான் எகிப்துக்கு கவர்னராக ஆக்குறாங்க. சரி, எப்படி கவர்னர் ஆக்குனா? முர்த்ததாகி போயிட்டார்ல. போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறாங்க. மக்கா வெற்றி கொண்ட உடனே என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தாங்கல்ல. மக்கா வெற்றி கொண்டவுடனே என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் வந்து மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. மன்னிப்பு கொடுக்கும்போது ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, 4 பேரை சொல்கிறாங்க. இந்த 4 பேர்களை அவங்க கஅபாவின் திரையை பிடித்து தொங்கி கொண்டு இருந்தாலும் சரி கொன்று விடுங்கள். எல்லாருக்கும் மன்னிப்பு. ரசூலுல்லாவை அடித்தவன் உதச்சவன் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அனைவருக்கும் மன்னிப்பு கொடுக்குறார்கள். 4 பேருக்கு மன்னிப்பு இல்லை, அவங்கள மன்னிக்க முடியாது. மொத்தம் 4 பேருக்கு தான், மொத்த மக்காவில் உள்ளவர்களையே 4 பேரை மன்னிக்க முடியாது. அவர்கள் கஅபாவின் திரையை அப்படி சொல்லி லம்மாக்கான யோம ஃபதஹி மக்கா வெற்றியுடைய சம்பவம் நடக்கும் பொழுது அம்மன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாச, மக்களுக்கெல்லாம் ரசூல் அடைக்கலம் கொடுத்து விட்டார்கள். இல்லா அர்பாத்த நஃபரின், 4 நபர்களும் ஒரு இம்ராத்தன் 2 பெண்களும், மொத்தம் 6 பேர். இந்த 6 பேரை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அடைக்கலம் கொடுத்துட்டாங்க, கொல்ல சொல்லிட்டாங்க, அடைக்கலம் கொடுக்க முடியாதுட்டாங்க. இப்படிங்கிற செய்தி அபூதாவுதில் வருகிறது. அந்த 4 பேர் யாருன்னு கேட்டால், அந்த 4 பேர் பேரும் வருது. யாருன்னு கேட்டால், ஒன்று வந்து இக்ரிமா பின் அபிஜஹல், அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரையும் கொல்ல சொல்லிட்டாங்க. அவர் ரொம்ப இஸ்லாத்துக்கு எதிராக அபூலஹபுக்கு பிறகு ரொம்ப கொடுமையெல்லாம் செய்த ஒரு லிஸ்ட்டில் வர்றார் அவர். 2வது வந்து அப்துல்லா இப்னு ஹத்தல் அப்படிங்கிறவரையும் கொன்றுங்கன்ட்டாங்க. 3வது வந்து மக்கீஸ் இப்னு சுபாபா, அவரையும் கொன்று விடுங்கன்ட்டாங்க. அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபி சரஹ், அவரையும் கொன்று விடுங்கள் அப்படின்னு 4 பேரையும் சொல்லி, மற்ற எல்லாருக்கும் அடைக்கலாம், யாரையும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க, இந்த 4 பேருக்கும் மன்னிப்பு கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. இந்த 4 பேரில் அப்துல்லா இப்னு ஹத்தல் என்பவர் சொன்னபடியே அந்த கஅபாவின் திரையை பிடித்து தொங்கி கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, 2 சயீத் இப்னு ஹுரைஸ் என்பவர் அம்மார் இப்னு யாசிர் போகிறாங்க. முந்திக்கிட்டு சயீத் என்ன செஞ்சிடறாருன்னு கேட்டால் அவர் கொண்டு விடுறார். சரி, அவர் அந்த கஅபாவை பிடித்து தொங்கி கொண்டு இருக்கும் பொழுதே என்ன செஞ்சிட்டாங்க, கஅபாவின் திரையை பிடிச்சி தொங்கிக்கிட்டார், நம்மளை கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு விட்டாங்க. 2வது ஒரு ஆள் என்ன, மக்கீஸ் இப்னு சுபாபாங்கிறவர் கடத்தருவில் போயிட்டு இருக்கும்போது நினச்சிட்டாங்க ரசூலுல்லாஹி இவரை வந்து மன்னிக்கலை என்று சொல்லி அவரையும் கொன்று விட்டார்கள். அப்போ மொத்தம் 4 பேரில் 2 பேரை கொண்டு விட்டாங்க. மீதி 2 பேர் யார், ஒருத்தர் அப்துல்லா இப்னு அபி சரஹ், 4வது ஆள் இக்ரிமா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நமக்கு அடைக்கலம் இல்லைன்ட்டாங்க, நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு என்ன செய்கிறாருன்னா கடல் மார்க்கமாக தப்பிச்சு போயிடுறாரு. கடல் மார்க்கமாக தப்பிச்சு வேறு ஒரு பக்கம் என்ன செய்கிறாரு, போகிறார். போகும்போது கடலில் ஒரு பெரிய ஒரு புயல் அடிக்குது, கடல் சீற்றம் வருகிறது. அப்போ என்ன செய்கிறாரு, வரலாற்று ஒரு துவா வர செய்கிற, இறைவா நான் வந்து நீ இதில் காப்பாற்றினா என்று சொன்னால் நான் வந்து உன்னுடைய முகமது தூதரை நான் ஏற்றுக்கொண்டு நான் இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அந்த ஒரு நேர்ச்சை மாதிரி வைக்கிறாரு. அது மாதிரி அல்லாஹ் வந்து அவரை காப்பாற்றிடுறான். பிறகு என்ன செய்கிறாருன்னா, அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நேராக வர்றாரு. பிறகு மதீனாவுக்கு வந்து நான் வந்து உங்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேங்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க. இக்ரிமா வந்து பிறகு வந்து பல போர்களில் நெஞ்ச வீரதீரமாக இஸ்லாத்துக்காக உழைத்தார், அபூஜஹல் மகனாக இருந்தாலும். அப்போ இக்ரிமாவை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போதைக்கு அவர் தப்பிச்சு ஓடி பிறகு ஒரு கட்டத்தில் வந்து ரசூலுல்லாவை சந்தித்து நெஞ்சார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அப்போ 4 பேரில் 2 பேர் கொண்டுட்டாங்க, ஒரு ஆள் தப்பிச்சு போய் வந்துட்டாரா. இந்த அப்துல்லா இப்னு அபி சரஹ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு உஸ்மானுக்கு வந்து தம்பியும் அண்ணனும், பால்குடி சகோதரர், தம்பி தான், பால்குடி சகோதரர்.
அப்போ பால்குடி சகோதரர்கள் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நம்ம தம்பியை கொன்றுவாங்களேன்னு சொல்லி ஒழிச்சு வச்சுக்கிட்டார் இவர். உஸ்மான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் 3 நாளாக தேடுறாங்க, இவர் கிடைக்கல, ஒழிச்சு வச்சு இவர் வீட்டில் ஒழிச்சு வச்சுக்கிட்டார். யார்? அப்துல்லா. வரும்ல, பாசம் வரும்ல, நம்ம தம்பி ஒரு தாயிட்ட பால் குடிச்சிருக்கிறோன்னு சொல்லி அந்த ஒரு கணக்கில் இவர் அப்துல்லா இப்னு அபீ சரஹ் என்ன செய்கிறாரு, 3 நாளைக்கு பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒருத்தரை பையத்து செய்கிறாங்க, இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ ஒரு மாதிரியாக கூட்டிகிட்டு வந்துடுறார். யார்? உஸ்மான் கூட்டிகிட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரை இவர்கிட்ட பையத்து செய்யுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்க. 2வதையும் கொண்டு வர்றாரு, 3வதையும் கொண்டு வந்து பையத்து செஞ்சிடுறாங்க. அப்போ எப்போ பையத்து செஞ்சிட்டாங்களோ அந்த 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 உத்தரவு ரத்தாயிடுச்சு. கொள்ளுங்கள்ங்கிற உத்தரவு இஸ்லாத்தில் வந்துட்டார்ல, அதை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, மன்னிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இவர் கொஞ்சம் அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தார். இந்த மாதிரி உள்ளவர் தான் அப்துல்லா இப்னு அபீ சரஹ். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய யாரை கொல்ல சொன்னாங்களோ அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, உஸ்மானை டேமேஜ் பண்ணுவதற்காக வேண்டி இவருடைய சம்பவத்தை வச்சு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ இப்படி பார்க்கும்போது தப்பு மாதிரி தெரிஞ்சாலும் நான் ஏற்கனவே இது விளக்கியிருக்கிறேன். யாரெல்லாம் கொல்லணும்னு சொன்னாங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட ரசூலுல்லாஹ்வுடைய மகளை அடைக்கலம் கொடுத்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜெய்னபு வந்து அவங்க கணவர் அபுல்லாஸுக்கு நினைஞ்சாங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. அவர் கணவர் கொல்லப்படக்கூடிய ஆளாக தேடப்படும் போது தான் நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என் கணவருக்குன்றாங்க. அவர் காஃபிரான கணவராக இருந்தார். அது ஏற்கனவே உங்களுக்கு விலைக்கு இருக்கிறேன். அதனால் அடைக்கலம் கொடுத்த ஒரு தப்பா? அடைக்கலம் கொடுத்து சந்தர்ப்பம் வரும்போது கொண்டாந்து நினைஞ்சிடாரு. ஒரு கொல்லணும்னு சொன்னால் கூட ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருவாங்கன்னு நினைத்து அடைக்கலம் கொடுத்து என்ன செய்கிறாரு, நான் உங்களோட ரசூலுல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யுங்க, அவருக்கு வந்து மன்னிச்சிருங்க, அவர் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறாரு, அவர் முர்த்ததா போனவர் வந்து தெரிஞ்சு வர்றாருன்னா ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஏற்றுக்கிட்ட பிறகு வந்து என்ன செய்கிறாங்கன்னு இவரை வரலாறெல்லாம் தேடி பார்த்தோம்னு சொன்னால் இவரை வந்து குறை சொல்கிற மாதிரி இவருடைய நடவடிக்கை இருக்கலை. பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ முர்த்ததா போனார், வஹி எழுதிட்டு மாற்றி போனார், இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய பிரச்சாரம் பண்ணார், நிறைய பேர் வருவதையெல்லாம் தடுத்தார், அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இப்னுல் அசீர் அவர் சொல்கிறாருன்னு கேட்டால், அஸ்லம தாலிக்கல்யும் அன்றைய தினம் ஃபத்தஹ் மக்காவுடைய 3 நாள் கழித்து அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இப்போ ஹசுன இஸ்லாமுஹு, அவருடைய இஸ்லாம் அழகுற அமைந்திருந்தது, ஒரிஜினல் முஸ்லீமாக இருந்தார். உலம் எழுஹர் மின்ஹு பாததாலிக்க மாயுன்கர் அழகி, அவர் வெறுக்கத்தக்க எந்த ஒரு தப்பான செயல்களும் என்ன செய்யலை, இருக்கவில்லை. அவர் நல்ல குறைஷிகளில் நல்ல மதிப்புமிக்கவராக ஒரு புத்திசாலியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவர் உஸ்மான் மிஸ்ருக்கு பொறுப்பாக்கினார். அவர் கையில் தான் ஆப்பிரிக்காவெல்லாம் ஜெயித்தது என்று சொல்லி அவரை வந்து புகழ்ந்து எழுதியிருக்காங்க. அது இஸ்லாத்துக்கு எதிராகலாம் போகலை. ஆனால் அந்த ஆட்சியில் இருக்கும்போது அவரை எதிர்த்த ஆட்களை கொண்டிருக்கிறார். அதை நம்ம மறுக்க முடியாது, யார் சொன்னாலும் மறுக்க முடியாது. அப்போ இந்த அப்துல்லா இப்னு அபீ சரஹுடைய சம்பவத்தை அவர் சொல்லி காட்டுறார். யார் சொல்கிறா?